பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென தன்னுடைய இரண்டு கைகளுக்குள்ளும் தன்னுடைய நெத்தியை அழுத்தி குனிந்தவர்களாக சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி மா உன்ஸில மினத் தஷ்தீத். மீண்டும் ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் என்று மா உன்ஸில மினத் தஷ்தீத், என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு சோதனை, என்ன ஒரு அழிவு என்கின்ற கருத்தின் அடிப்படையில் மா உன்ஸில மினத் தஷ்தீத் என்று சொன்னார்கள். ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்ததை போன்றும், வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு துயரம் நடந்ததை போன்றும் தன்னுடைய கைகளுக்குள் நெத்தியை புதைத்தவர்களாக சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். ஃபஃபஸிஅனா ஃபஸகத்னா. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதை போன்றும், ஏதோ ஒன்று நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதை போன்றும் இப்படி செய்கிறார்களே என்று எங்களுக்கு ஒரு வகையான டென்ஷன் ஆகிவிட்டது. திடீரென்று அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய மாட்டார்கள், ஆனால் இன்று அப்படி செய்தார்கள். ஃபஸகத்னா, நாங்கள் பேசிக் கொண்டிருந்த எல்லோரும் அமைதியாகிவிட்டோம். பொதுவாக நாம் ஒரு தலைவரோடு அல்லது மிக முக்கியமான ஒருவரோடு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஒருவர் ஏதோ ஒரு தலைவலி வந்ததை போன்றும் அல்லது ஏதோ ஒன்று நடந்ததை போன்றும் கைகளுக்குள் முகத்தை புதைத்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி ஏதோ ஒன்று நடந்ததை போன்று பேசுகிறாரே என்றால் பெரும்பாலும் எல்லோரும் அமைதியாகிவிடுவோம். அதே போன்றுதான் நாங்களும் அமைதியானோம். ஹத்தா இதா கானல் கத், நாங்கள் யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாறாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி செய்தீர்களே, என்ன நடந்தது? ஏதாவது ஒரு சோதனை அல்லது தலைவலி ஏதோ ஒன்று நடந்து விட்டதோ என்று வளமையாக சஹாபாக்கள் கேட்பார்கள். ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு டென்ஷனோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை போன்றும் கடுமையான வேதனையை போன்றும் ஏதோ ஒன்று நாங்கள் உணர்ந்தோம். கடும் வேதனை பயங்கரமாக இருந்தால் நாம் கேட்க மாட்டோம். பொதுவாக மனிதனுடைய இயல்புதான். கடுமையான வேதனை இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வரை நாங்கள் முட்டு தான் என்னன்னு கேட்போம். அதே போன்று அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எதுவுமே பேசவில்லை, எதுவும் கேட்கவும் இல்லை, கேட்கக்கூடிய மனோநிலையில் நாங்களும் இல்லை, அதை கேட்டால் சொல்லுவார்களா என்ற மனோநிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லை. ஹத்தா இதா கானல் கத், அடுத்த நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுல்னா மத் தஸ்ஜீது அல்லதி நுஸில் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நேற்று ஏதோ ஒன்று நடந்து விட்டதை போன்று சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய உயிர் எவனுடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து ஷஹீதாகி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து அதில் அவர் மரணித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு, அல்லது அவர் மரணித்து பின்னர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்து மீண்டும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மீண்டும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறக்கிறார்.
அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறந்தால் அவர் சுவர்க்கவாதி. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறக்கிறீர்கள், மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு உயிரை தந்து மீண்டும் ஒரு முறை இறக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து. அப்படி என்றால் 2 முறை இறக்கிறீர்கள். மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு உயிரை தருகிறான், மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து 3வது முறை அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணிக்கிறீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணித்தால் சுவர்க்கம். இப்போது உங்களில் ஒருவர், அங்கிருந்த சஹாபாக்கள், நானும் நீங்களும், நம்மை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணிக்கிறார். வ அலைஹி தைனுன், அவர் சுவர்க்கம் தான் போவார். வ அலைஹி தைன், ஆனால் அவர் உலகத்திலே வாழுகின்ற போது ஒருவரிடத்தில் கடன் வாங்கி ஒரு சிறிய தொகை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அவர் மரணிக்கிறார். மா தஹலல் ஜன்னah, மா தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். ஹத்தா யுக்லா அன்ஹு தைன் அவ் ஹத்தா யக்லிய தைனஹு, அவர் அவருடைய அந்த ஒரு சிறிய தொகை கடனை திருப்ப கொடுக்கும் வரை அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். 3 முறை ஜிஹாத் செய்து மரணித்தவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஜிஹாத் செய்த ஒருவர் ஒரு கடனால் சுவர்க்கம் போக மாட்டார் என்றால், தலைக்கு மேல் கடனை வைத்துக் கொண்டு அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன?